இப்பொழுதே வந்து அனைவர் எழுந்து அருளியிரும் என்ன. அம்மா அப்படி விண்ணப்பம் பண்ணாங்க. இப்பொழுதே வந்து அனைவர் எழுந்தருளியிரும் என்ன, ஒப்பில் மனையறம் புறப்பீர் உத்தராபதி உள்ளோம் செப்பரும் சீர் சிறு தொண்டர் தமைக்கான சேர்ந்தனம் யாம் எப்பரிசும் அவர் ஒழிய இங்கு இரோம் என்று அருளி. நாயனாருக்கு எத்தனை ஏற்றத்தை காமிக்கிறார் பாருங்க சாமி. உத்தராபதியை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா யார் இருக்கணும்? அங்கே சிறுத்தொண்ட நாயனார் இருந்தால் தான் அவர் அங்கே இருப்பார்னு அர்த்தம். சிறுத்தொண்ட நாயனார் எப்படி இருப்பார், எங்கே இருப்பார்? அடியார் வழிபாடு நடந்தால் தான் அங்கே அவர் இருப்பார்னு அர்த்தம் இல்லையா? அப்போது அடியவருக்கு நம்ம செய்கிற பூசைத்தான் சாமியை நம்ம கிட்டேருந்து இழுக்கும் அப்படிங்கிறது இதில் தெரிகிறது பாருங்க. சாமி சொல்லுகிறார், நான் அம்மாவை பார்த்து கூப்பிட்றேன், இங்கேயே சொல்கிறார். அந்த அம்மாவுடைய லட்சணம் என்னங்கிறத இந்த பாட்டில் சாமியோட வாக்கில் வச்சு சொல்லுகிறார். உலகத்தில் எத்தனையோ பேர் தான் கல்யாணம் பண்ணிக்கிறான், எத்தனையோ பேர் தான் புருஷன் முன்னாடியாக வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. அவங்கெல்லாம் அப்படியே ஒத்து வாழ்கிறாங்களா? கணவர் என்ன நினைக்கிறாரோ அதை அப்படியே செஞ்சு காமிக்கிறாங்களா? இருக்கலாம், ஒரு இடத்துல கூட மாறாதா? மாறும். எதில் மாறலாம்? வேணாம் இந்த ஊருக்கு போவானா, இந்த ஊருக்கு போவானா, இங்கே போகலாங்க அப்படின்னு சொல்லலாம். அதில் இல்லை வேணாம் நீங்கள் சொல்கிறதுன்னு ஒத்துக்கிறேன். ஏங்க இந்த மாதிரி ஒரு காரியம் அவருக்கு வந்து கேட்க போகிறாரு, அதுக்கு ஓகே சொல்கிற மனைவி உலகத்தில் எங்கேயாவது உண்டா? நீ புத்த பிள்ளைய கொண்டுடுவோமா அப்படின்னு கேட்டால் செஞ்சுருவோன்னு உலகத்தில் யாரும் சொல்லுவாங்களா? அது சொல்ல போகிறாங்க அந்த அம்மா. அதனால் சாமியோட வாக்கில் சொல்லுகிறார், ஒப்பில் மனையறம் உலகத்திலேயே நீயும் சிறு தொண்டனும் சேர்ந்து செய்கிற குடும்பம் மாதிரி யாரும் பண்ணினது இல்லை அப்படின்னார் சாமி இல்லையா? அவங்க நடத்தின குடும்பத்துக்கு ஒப்பு உலகத்தில் எங்கேயும் இல்லை. ஒப்பு இல் மனையறம் புறப்பீர். சிறுத்தொண்ட நாயனார் பேர் பட்டு இப்படி நிற்கிறார், அது காரணம் யார்? இந்த அம்மா தான். இவங்க அப்படி ஓகே சொல்லலைன்னா எல்லாமே அங்கே ஒன்றும் அவங்க பேருக்கு ஆட்டங்காலே பரதாங்காலே ஆகிருக்கும் இன்றைக்கி. அப்போ அந்த அம்மா தான் அந்த புறந்து அருளுகிறார்கள். என்ன அப்படி எல்லா அடியாருன்னு எப்போ பார்த்தாலும் ஓடிக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? நம்மளும் 4 பிள்ளையை பெற்றிருக்கோம்ல, ஒரு பிள்ளையை பெற்றிருக்கோம்ல, அதுக்கு ஒரு 4 காசு சம்பாரித்து வைக்க வேணாமா? அதுக்கு ஒரு கல்யாணம் காட்சி பண்ண வேணாமா? அதுக்கு சொத்து சேர்க்காமல் எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி அடியார் வழிபாடு அடியார் பண்ணிகிட்டு இருந்தாக்கா என்ன பண்ணுறது அப்படிங்கிறவங்களாம் தான் என்ன பண்ணுறதுப்பா? என்ன பண்ணியிருக்க முடியும்? எல்லாத்தையும் இதிலே விட்டுக்கிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது? சிவபெருமான் வேறு எல்லாரையும் வேறு சோதிப்பார். ரொம்ப பெரிய புராணத்தில் படிச்சிங்கன்னா யாரெல்லாம் மாகேஸ்வரர் பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாம் என்ன தான் வந்துச்சு? வறுமை தான் வந்துச்சு. அதெல்லாம் வேறு இருக்குது நமக்கு உள்ளு தாராளமாக. இப்போ இருக்கிற சொத்தெல்லாம் ராஜா கொடுத்த காசெல்லாம் இப்படி செலவு பண்ணிக்கிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது? இவர் ஒரு ஆள் அப்படின்னாங்கன்னா சிறுத்தொண்ட நாயனார் எங்கே இருக்கார்? கிடையாது. இந்த அம்மா தான் அவரை நடத்துகிறாங்க, சக்தியாக இருக்கிறாங்க. சிவபெருமான் இருக்கிறாருன்னா அங்கே இருக்கிறதுக்கு சக்தி திருவருள் வெளிப்பட்டால் தான் சிவபெருமானே பிரத்யட்சமாக முடியும். அப்படி ஒப்பில் மனையறம் புறப்பீர். நான் உங்களை மாதிரி சவுத் இண்டியன் கிடையாது, நான் நார்த் இண்டியன்கிறார் சாமி. வடக்கேர்ந்து வந்திருக்கேன்னர். உத்தராபதி உள்ளோம். உத்தாரம்னா வடக்கு, ரெண்டாவது மேலேன்னு அர்த்தம் உண்டு. உத்தரம்னா மேலே. இந்த இடத்துல 2 வடக்கேங்கிறது நேரடி பொருள், இன்னொன்று மேலேருந்து வந்திருக்கேன்னு அர்த்தம். உத்தரம் கையிலேருந்து வந்திருக்கேன்னு அர்த்தம் ஒன்று இருக்குது. அது நயங்களில் முடிக்கலாம். நேரடி பொருள் வடதேசத்தன். பின்னாடி வடதேசம்னு அம்மா சொல்கிறாங்க கண்டுபிடிச்சு. உத்தரம்னு இந்த இடத்துல வடக்குன்னு தான் வந்திருக்கிறது. அப்போ வாமாச்சாரத்தை உடையவன் அர்த்தம். வாமம்னாலே வடக்குன்னு அர்த்தம். வாமபாகம் பார்வதி வாமபாகம்ங்கிறோம் அம்பாள். சாமி கிழக்கு பார்த்து நின்னாருன்னா அம்பாள் எந்த பக்கம் நிற்பாங்க? வடக்கு பக்கத்தில் நிற்பாங்க, வடப்புறத்தில் நிற்பாங்க. அதான் வாமபாகம்ங்கிறோம். அதான் வாம ஆச்சாரம். அந்த மாதிரியான கொள்கைகளை உடையவர். உத்தராபதி தம் பேரை சாமி இன்ட்ரோ பண்ணுறாருங்க. வேறு எந்த ப்ராப்ளத்தையும் இப்படி பார்க்க முடியாது, தெரியல. இது மாதிரி தான் இல்லையா? சாமியே செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்குறார் இல்லையா? அதில் பற்றி அந்தளவுக்கு தவம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. என்ன பண்ணுறது இப்போ? உத்தராபதி உள்ளோம். இந்த அம்மாவை எப்படி புகழ்ந்தார்? ஒப்பில் மனையறம் புறப்பீர் அப்படின்னு அந்த அம்மாவை கூப்பிட்டாரு. நாயனாருடைய பெருமையை யாரால் சொல்ல முடியும்? நம்மள மாதிரி ஆட்களால் சொல்ல முடியுமா? முடியாது. சரி, சேக்கரார் சாமி சொல்ல முடியுமா? அவராலையும் சொல்ல முடியாது, அவரே சொல்கிறாரு. சரி, சிவபெருமான் சொல்லுவாருன்னா
என்னாலேயுமே இந்த சிறு தொண்டருடைய பெருமையை சொல்ல முடியாதுங்கிறார் உத்தராபதி. செப்பரும் சீர் சிறு தொண்டன் சொல்ல முடியாத புகழை உடையவனாகிய உன்னுடைய கணவன் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு இல்லையா? யார் சொல்கிறா சொல்ல முடியாத புகழ்னு? சிவபெருமானே சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. இதுக்கு மேலே என்னங்க சொல்கிறது அவரை பற்றி பெருமையை? அப்போ சிறுத்தொண்ட நல்ல பெருமையை என்ன மாதிரி ஆட்கள் சொல்ல முடியலைன்னா ரைட்டு, நம்மளை மாதிரி ஆட்கள் சொல்ல முடியலன்னா ரைட்டு. சரி, சேக்கரார் சாமி கூட அவர் சொல்லிப்பார் சில இடத்துல, நான் கும்பிட்டேன் சிறிது கும்பிட்டேன்பார். நாயனார் புராணத்தை சொல்லிவிட்டு இவர் ஞானசம்பந்தர் புராணத்தை அவ்வளோ பேர் சொல்லிவிட்டு பிள்ளை பாதி புராணம் பாதி பாடி வச்சுவிட்டு சிறிது கும்பிட்டேன் அப்படிம்பார் சேக்கரார் சாமி. அவருடைய புராணத்தை சில சொன்னேன்னார். சரி, அவராலேயும் முடியலன்னு அவரே ஒதுங்குறாரு இப்படிலாம். அப்போ யாரால தான் முடியும்? சிவபெருமானம். ஏன்னா வேதம் அவருக்கு வேத வாக்கு, வேத மொழியர், வெண்ணீட்டர், செம்மையணியர் இல்லையா? அப்படிப்பட்டவர். அப்பேற்பட்டவர் சிவபெருமானே சொல்லுகின்றார், செப்பருஞ்சீர். சீர்னா புகழ். இதே மாதிரி இன்னொருத்தர் இருக்கார் நம்மக்கிட்ட, அவரும் இதே வேலையை பார்த்தாருங்க. எப்படி பொறுத்துறாரு பாருங்க. சேக்கரார் சாமி மாதிரி ஒரு ஆள் கிடையாதுங்க நமக்கு. இதே மாதிரி செப்பருஞ்சீர் அப்பூதினாரங்க அவரை இல்லையா? அவரும் என்ன வேலை பார்த்தாரு? தான் பிள்ளையை வச்சுட்டு, செத்து போன பிள்ளையை வச்சுட்டு அப்புறம் சாமியை கும்பிட போனாருங்க. இவரும் அதே வேலை தான் பார்க்குறாரு. இப்போது ரெண்டு பேருக்குமே என்ன பேர் வச்சார் பாரு? செப்பருஞ்சீருங்க அடைய கொடுக்குறாரு சேக்கரார் சாமி இந்த இடத்துல. செப்பருஞ்சீர் சிறு தொண்டர் தமைக்கான சேந்தனம். நான் ஏன் இந்த ஊருக்கு வந்தேன்னு தெரியுமா? சிறு தொண்டரை பார்க்கறதுக்காக தான் வந்தேன். ட்ரெயினில் ரொம்ப கஷ்டமாக, கும்பமேளா வேறு நடந்துக்கிட்டு இருக்குது, வர்றது சீட்லாம் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. இப்போ நான் அங்கே இருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கிறேன். எதுக்கு வந்திருக்கேன்? வீட்டுக்கார பார்க்க தான் வந்திருக்கேன் வடக்கா இருந்து. இந்த நேரத்தில் பார்த்தா அவர் இல்லைங்கிற நீண்ட பாட்டு சொல்லிகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறார் இல்லையா? அதனால் அவரை பார்க்க வந்த நான் வேற எவரையும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அப்போ உத்தராபதியை நாம் பார்க்கணுன்னா, அல்லது உத்தராபதி நம்மளை பார்க்கணுன்னா நம்ம யார் பக்கத்தில் நின்றுக்கணும்? அங்கே நின்றுக்கணும். அங்கே நின்னா தான் அவருடைய கடாட்சம் மேலே விழும், இல்லைன்னா உழாதுன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் திருவாரூர் சாமியும் கூட. திருவாரூர் சாமி அப்படித்தான். திருவாரூர் சாமி அவர் கடாட்சம் நமக்கு வேணும்னா அடியார் வழிபாடு இருந்தால் தான் நடக்கும். அடியவர்கிட்ட வழிபாடு செய்து அடியார்கிட்ட பக்தி இருந்தால் தான் அந்த ராஜா கிட்ட போய் நம்ம முன்னாடி நிற்க முடியும். அதே சிதம்பரம்னா அப்படி கிடையாதுங்க. அதை பலமுறை வகுப்பில் அடின்னு சொல்லியிருக்கேன். சிதம்பரம்னாக்கு அந்த நீங்கள் ஒழுக்கமில்லாதவராகவே இருந்தாலும் கூட அவர் ஒன்றுமே சொல்ல மாட்டார் நடராஜா. ஏன்னா அது ஒரு மாதிரி கருணை. அதனால் சாமியாக அங்கே என்ன ஆடிக்கிட்டு கூத்தாடிக்கிட்டு இருக்கார் இல்லையா? ஆட்டம் முழுக்க முழுக்க இங்கே ஆனந்தம், எல்லாமே ஆனந்தமான விஷயம். அங்கே எல்லாமே தரிசனமே கொடுத்துவார். நடராஜா கிட்ட இருக்கும்போது நம்ம போய் நிற்கும்போது இருக்கக்கூடிய ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி ஒரு ஜாலி, அது தியாகராஜாவுக்கு முன்னாடியே வராது. அங்கே போனால் ஒரு அச்சம், ஒரு பயம், ஒரு நெறிப்படி ஒதுங்கி நிற்கணும், ஒழுங்காக நிற்கணும், பின்னாடி வரிசையில் வரணும், இதெல்லாம் நமக்கு தோணும் அங்கே போனாக்க. அதற்கு காரணம் அவர் அங்கே சிம்மாசனத்தில் ராஜா உட்காந்துருக்கார். கண்ணனும் ராமனையும் மாதிரின்னு வச்சுக்கிட்டு தான் இல்லையா? கண்ணன் எல்லாருக்கூடையும் போய் மடியில் உட்காந்துப்பார். ஆனால் ராமன் எப்போதும் சீட்டில் சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு நெறிப்படி தான் ஒழுகுவார். அந்த ரூட் அதுதான் என்னவோ அதுதான் அப்படித்தான் இருப்பார். அதுமாரி தான் இந்த தியாகராஜாவுக்கும் தியாகராஜாவுக்கும் இவருக்கு உள்ள இந்த வித்தியாசம். அதனால் அப்போது இந்த ரெண்டு பெருமானை போலவே இன்னொரு ராஜா இவருக்கு தேவராஜான்னு பேர். இவருக்கு உத்தராபதியாருக்கு தேவராஜான்னு பேர். தேவராஜம் மகம்பதே உத்தராபதி நாயகம்னு சொல்லுவாங்க அவரை. அவர் சொல்லுகின்றார், எப்பரிசும் அவர் ஒழிய இங்கு இரோ. சிறுத்தொண்ட நாயனார் இல்லாத இடத்துல ஒரு வினாடி கூட நான் இருக்க மாட்டேன் அப்படின்னார். அப்போ சிறுத்தொண்ட நாயனார் எப்போதும் நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கொண்டு தான் இல்லையா? அவரை வச்சுக்கிட்டோன்னா சாமி வந்து உட்காந்துட போகிறார் உள்ள இல்லையா? சாமி உள்ளே உட்காரத்துக்கு ஒரே வழி என்ன? அவரை பிடிச்சி வைக்கிறதுக்கு ஒரே வழி. யான் உன்னை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்து அருளுவது இனி என்னார். சாமிகிட்டே பெட்டுக்கிட்டார் மணிவாசக பெருமான். உன்னால் எங்கேயா போக முடியும்? உன்னை இறுக்கி கட்டி பிடிச்சிட்டேன், நான் போக முடியாது. எங்கெழுந்து அருளுவது இனி என்னார். அப்போ நாம் சிறுத்தொண்ட நாயனாரை பிடிச்சி வச்சுக்கிறதுக்கு, சாமியை பிடிச்சி வச்சுக்கிறதுக்கு என்ன ஒரே வழி? நாயனாரை கும்பிடுறது தான் இல்லையா? அவரை பார்த்து அவரை வழிபாடு செய்யணும்னாக்கா அவரை மனசுக்குள்ளே வச்சுக்கணுன்னா சாமி வந்து தானே உள்ளே உட்காந்துருப்பார். அதனால் எப்பாரிசும் அவர் ஒழிய இங்கு ஈரோம் என்று அருளி. அடுத்தது சாமி நான் புறப்பட ஆரம்பிச்சிட்டார். கண்ணுதலில் காட்டாதார் சிவருமான அறிமுகப்படுத்துகிறார். அவர் எப்பேற்பட்டவர்? அவர் கண்டக்கரையும்
கண்ணுதாலும் மறைத்து வரக்கூடியவர். மண்ணெடை மாக்களுக்கு வந்தார் இல்லையா? கண்ணுதாலும் கண்டக்கரையும் கரந்தருளி மண்ணிடை மாக்களுக்கு வந்தார்னு திருவாயூர்வதில் மெய்கண்ட தேவனார் சொல்கிறார். இறைவன் உயிர்களுக்கு ஆச்சாரிய திருமேனி தாங்கி வருவான், அருள் திருமேனி தாங்கித்தான் வருவான். இது சகல வகை ஆன்மாக்களுக்குரிய லட்சணம். நேரடியாக சிவருமான் வந்தாலே நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. இது உயிர்களுக்கு இருக்கக்கூடிய குறையறிவு. அதனால் சாமி எப்பொழுதும் உயிர்களுக்கு எப்படி தான் வருவார்? மனித கோலத்தில் தான் வருவார். மானுட சட்டை தாங்கி தான் வருவார். பார்வையன மாக்களை முன் பற்றி பிடித்திருக்கான் போர்வையனை காணா புவி அப்படின்னார். நம்முடைய தர்மியாதனத்தினுடைய ஆச்சாரிய துதியே சீரணியும் நுதலின் விழி திருந்துமெறி பொருந்துமிடம் மழுமான் நாகம் தெரிந்திடாதே தாரணி அன்பரையால் அவர்போல் வந்த சைவ சிகாமணி எவருக்கும் தலைவனெங்கோன் அப்படின்னார். காரணியும் நடிய பொழில் கமலை வேந்தன் கருணை மழை பொழியும் இரு கடைக்கணாளன்னர். பாரணியும் ஞானசம்பந்தன் பரமன் இரு சரணமலர் பரவி வாழ்வாம் அப்படின்னு துதிக்கிறார். அப்போ சாமி நமக்கு எப்படி வருவார்? நெத்திக்கண்ணோட வரமாட்டார், நெத்திக்கண்ணை மறைச்சிக்கிட்டு தான் வருவார். கண்டக்கரையோட வரமாட்டார், கண்டக்கரையை மறைச்சிக்கிட்டு தான் வருவார். ஆனால் என்ன அடையாளம் இருக்கும்? அவர் சாமி தாங்கிறதுக்கு அடையாளம் திருநீரு உத்தராட்சம். இது இரண்டும் இருந்ததுன்னா வந்திருக்கிறது சாமி தான் அப்படின்னு முடிவு பண்ண வேண்டியது தான் இல்லையா? எவரேனும் தாமாக விளையாடத்து இட்ட திருநீரும் சாதானமும் கண்டால் உள்கி ஓராதே உகந்தடிமை திறமே பேசி இவர் தேவர் அவர் தேவர் என்று இரண்டாட்டாதொழிந்து கவராதே தொழும் அடியார் நெஞ்சின் உள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே அன்னப்பர் சாமி சொன்னாங்க. சாமி உள்ளே இருக்க மாட்டாரம்மா, அந்த கோயிலே உள்ளே வந்துட்டார். அப்பர் சாமி வேறு இடத்துக்கு போகிற அப்டேட் ஆகிட்டார். ரொம்ப அடியாரை கும்பிட்டா என்ன வரும்? சாமி வர மாட்டார், கோயிலோடே வந்துடுவார்ன்ட்டார். கோயிலே மணக்கோயில் வழிபாடு பிண்ட தகராலயம்னார் இல்லையா? தினைத்தனை போதும் மறந்து உய்வனோ நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்ட அம்பலத்து நிறுத்தன்னர் அப்பர் சாமி. துன்பிலா தொண்ட அது அகமலால் கோயில் இல்லை ஐயன் ஐயாரனார்க்கே. அப்படி அடியார்களுடைய மனமே கோயிலாக கொண்டிருக்கக்கூடிய சாமி இப்போது ஒரு மானிட கோலத்தில் வந்திருக்கிறார். அதனாலே கண்ணுதலில் காட்டாதார்னார். தன்னுடைய நெற்றிக்கண்ணை மறைத்து கொண்டிருக்கக்கூடிய சாமி சொல்லுகின்றார், கணபதி சரத்தின் கண் வண்ணமலராத்தியின் கீழ் இருக்கின்றோ. ப்ரெசன்ட் கண்டினியூஸ். இது அப்போ சொன்னார் அம்மா கிட்ட, நான் எங்கே இருப்பேன் தெரியுமா? சிறுத்தொண்ட நாயனா இருக்கிற இடத்துல இருப்பேன். அப்புறம் கணபதி சரத்தின் வண்ணமலர் ஆத்தியின் கீழ் இருக்கின்றோம். அந்த ஆத்தி மரத்தடியில் தான் எப்போதுமே உட்கார்ந்துருப்பாங்கிறார். இருக்கின்றோம் ப்ரெசன்ட். அப்போ சொன்னார் கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்க சொல்லி அவங்க தான் இருப்பேன் நான். ஆத்தி 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 அப்படிங்கிறது திருவாத்தியும் போங்க, அதை திருவாசின்னு ஆக்கிட்டாங்க ஊர்லலாம். திருவாச்சிம்பாங்க. அந்த இலையை துவையல் அடித்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். திருவாச்சி நல்ல உடம்புக்கு நிறைய சத்து நிறைய பலனை கொடுக்குது. அப்படி அந்த ஆத்தி மரமானது சுவாமி எழுந்தருளி அந்த ஆத்தி மரமானது கிட்டத்தட்ட 1400 வருஷம். இப்போ இவரே சொல்கிறார். இப்போ யார்? உத்தராபதியே சொல்லுகிறார், கணபதீச்சரத்தின் வண்ணமலர் ஆத்தின்னு. கணபதீச்சரம் எவ்வளோ பழசு தெரியாது. என்றைக்கு விநாயகர் கோயில் கட்டினார் லிங்கம் தெரியாது. அந்த பழசு எவ்வளோ பழசோ அதே பழசு அந்த மரத்துக்கு இருக்குது. அந்த மரம் இன்றைக்கும் இருக்குது. அது தட்சிணாமூர்த்தி இருக்கிறது கல்லால மரம். அது இந்த மரம் ஆத்தி மரம் திருச்செங்காட்டாங்குடி கோயிலில் உத்தராபதி சன்னதியில் இன்னமும் இருக்குது. அந்த மரத்தை பார்த்தாலே தெரியும். அந்த மாதிரி ஒரு மரத்தை நம்ம எங்கேயும் பார்த்துருக்கணும். ஆக்சுவலாக ஆத்திங்கிறது வந்து புதர் தான், அது மரம் இல்லை. அது புதர் செடி. அது புதர் செடி. அது இவ்வளோ வருஷம் மரமாக இருக்குன்னா அது எவ்வளோ காலமாக இருக்குன்னு பார்த்துங்க. இப்போ பார்த்துங்களா, எருக்கம் செடிங்கிறது புதர் செடி தான். அது தூணாக இருக்குன்னா அது எவ்வளோ பழமாக எத்தனை வருஷமாக இருந்திருக்கும். அதை கொண்டு வந்து அரண்மனை கட்டி வச்சுருக்கிறானுங்க 2 பயலுவா. ஓணன் காந்தன் அவன் 2 பேருக்கும் பேர். அந்த ஓணன் காந்தன் 2 பேருடைய அரண்மனையை போய் இடித்தார் தொண்டமான அரசர். அந்த அரண்மனையில் உள்ள அந்த பூனை கொண்டு வந்து சாமிக்கு கோயில் கட்டுறார் இல்லையா? திருவோமை பொருளும் செல்வமும் எனக்கு உன் சீருடை கழல்கள் என்று எண்ணி ஒரு வரை மதியாது உராமைகள் செய்தும் உடியும் உரைப்பனாய் திரிவேன் முருகமர் சோலை சூழ் திருமுல்லை வாயிலாய் திருப்புகழ் விருப்பால் வாயினால்
பரவிடும் அடியேன் படுதுயர் கலையாய் பாசுபதா பரஞ்சுடரே ஏ அப்படின்னு பாடுறார். அந்த திருப்ப அந்த குன்றத்தை அந்த ஊரில் பார்க்குறோம். 2 எருக்கந்தூண்களை என்னையும் வச்சுருக்கிறத பார்க்குறோம். எருக்கந்தூணுனா அந்த தாவரம் எவ்வளவு காலமாக இந்த பூமியில் வாழ்ந்துட்டு இருக்குன்னு பாருங்கள் இல்லையா. ஒரு தூண் இவ்வளோ பெருசு இருக்குது கட்டி அணைக்கக்கூடிய அளவுக்குன்னா எருக்கஞ்செடியாக தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம் வாழ்க்கையில். அது மரமாகுதுன்னா அது எப்போ? இந்த தொண்டமான அரசரும் ஓனகாந்தன் சண்டை நடந்து எப்போ? அதுவே நமக்கு தெரியாது. அவங்க காலத்திலேருந்தே அந்த தூண் கட்டப்பட்டு அங்கே இருக்குன்னா அப்போ அந்த செடி எவ்வளோ காலமாக அந்த பூமியில் இருந்து மரமாகி இருக்குங்கிற மாதிரி இந்த பழமையை இந்த நம்மளுடைய இந்த ஆத்திக்கும் காட்டுறார். அந்த ஆத்தி மரம் இப்போவே நமக்கு சிறுத்தொண்ட நாயனாருடைய காலகட்டத்திலேருந்து 1400 வருஷம் பழமையாக இருக்குது. உத்தராபதி வாக்கில் வச்சு சொல்லுகின்றார் சேக்கராட சாமி. வண்ணமலர் ஆத்தியின் கீழ் இருக்கின்றோம். அப்போ அது எவ்வளோ பரசு, எண்ணி பார்க்க முடியாத பழமை இருக்குது. சுவாமியோடைய ஆத்தி அணிஞ்சுக்கிறது சாமி அதை பூஜைக்கு பயன்படுத்துறதுனால தான் ஆத்திச்சூடின்னு சிவருமானுக்கு பேர். ஆத்திச்சூடி அமர்ந்த தேவனை ஏற்றி ஏற்றி தொழுவோம் அப்படின்னு பாட்டு. அதனால தான் ஆத்திச்சூடினா அந்த நூலுக்கே பேர். அவ்வையார் பாடுறாங்க. ஆத்திச்சூடி அமர்ந்த தேவன் யார்? அப்பா இவர் தான் இல்லையா, அங்கே தான் அமர்ந்திருக்கிறார் இவர். வண்ண மலராத்தியின் கீழ் இருக்கின்றோம் மற்றவர் தாம் நன்னினால் நாம் இருந்த பரிசுரைப்பீ. இந்த இடத்துல ஒரு நயம், இதை சொல்லலாமா எனக்கு தெரியல. எந்த அளவுக்கு சிறுத்தொண்ட நாயனாரை விட ஒரு படி நமக்கு திருவெங்காட்டமாய் உயர்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிற இடத்துல ஒரு முக்கியமான குறி இருக்குது. நமக்கு சாமியை காட்டுறது யார்? சாமி நமக்கு காட்டுவார். அம்பாள் காட்டுறார். ரைட், அதை வேற எப்படி சொல்லுவீங்க? அம்பாள் நமக்கு அம்பாளாக வந்து காட்டுவாரா சாமியை? அம்பாள் நமக்கு அம்பாளாகவே இருந்து நமக்கு சாமியை காட்டுவாளா? வேற மாதிரி எப்படியாவது வந்து காட்டுவார். குருநாதராக வந்து தான் காட்டுவார். அருள் உருநிலைன்னார். அவர் தான் சாமி போய் பிடிச்சிக்கோ, பிடிச்சா சாமியை நீ பார்க்கணும், சாமி இங்கே தான் இருக்கார் போய் பாரு அப்படின்னு சொல்கிறவன் ஆச்சாரியன். அந்த வேலையை இப்போ அம்மா பார்க்குறாங்க அவருக்கு இல்லையா. ஆச்சாரியனோட ஸ்தானத்திலிருந்து சாமியை காமிக்கிறாங்க. சாமி எங்கே இருக்கார் நமக்கு தெரியுமா? யார் சொல்லிக் கொடுக்குறாங்க நமக்கு? ஆச்சாரியன் தான் சொல்லுகின்றான். குருநாதர் நமக்கு சாமி இருக்கிற இடத்த காட்டுறவர் இல்லையா. இப்போ இந்த இடத்துல சாமியே சொல்கிறார். இந்த இடத்துல ஆச்சாரியர் நியமனமே நடந்துட்டு போகுது பாருங்க இல்லையா. சிறுத்தொண்ட நாயனாருக்கு ஆச்சாரிய நியமனம் நடக்குது இந்த இடத்துல. இந்த வார்த்தையை பாருங்க. மற்றவர் தாம் நன்னினால், அவர் வந்த உடனே நாம் இருந்த பரிசு உரைப்பீர், நான் அங்கே இருக்கேங்கிறத அவர்கிட்ட நீங்கள் சொல்லுங்க அப்படிங்கிறார் இல்லையா. ஆமாம், சாமி அங்கே இருக்கார். என்ன சாதாரண ஒரு பிள்ளையாரா? இல்லை முருகனா? இல்லை கணபதி சாமி இங்கே இருக்கார் போய் கும்பிட்டாங்கனா? இல்லை, இவரை ஆட்கொள்ள வந்த வடிவமே அங்கே உட்காந்துருக்கு போய் பாரு அப்படின்னு காட்ட அந்த விஷயம். புராணத்துக்கு தலைமையாக நிற்கக்கூடிய அந்த உத்தராவதியே அங்கே வந்து உட்காந்துருக்கார், அங்கே தான் இருக்கார் போய் பாருங்கன்னு காட்டக்கூடிய இடத்துல ஒரு ஆச்சாரியன் இடத்துல சாமியை அம்மா வச்சுட்டு போகிறார் இந்த இடத்துல இல்லையா. அப்படி இருக்கிறாங்க அவங்க. சாமியால் நியமிக்கப்படுகிறார் அவர். பரிசு உரைப்பீ குன்றாத அருளினாலே கூறினீர் பொன்றாத நும் உருவம் கூறுவீர் அப்படின்னு உண்மை விளக்கத்தில் கேட்குறாருல ஆச்சாரியனை பார்த்து வெங்கட தேவனாயர் இடத்தை. அப்போ நமக்கு சாமியை நும் உருவம் கூறுவீர்னா யாரை தான் கூறணும்ப்பா? ஆச்சாரியன் தான் கூறணும். சொல்ல போகிறார், அதோட கூட விட்டாரா? அப்படியே சரி அங்கே இருக்கார் போய் பாருங்கன்னாரா? இல்லை, அவர் யார், எங்கேருந்து வந்திருக்கிறாரு, என்ன பண்ண போகிறார் எல்லாம் சொல்ல போகிறாங்க. அடுத்த அடுத்தது தெரில. இப்போ தான் இந்த அர்த்தமே எனக்கு புரியுது. இப்போ தான் எத்தனையோ தடவை பொருத்தம் இருக்கு இல்லையா. பல தடவை நாயனார் புராணம் படிச்சிருக்கிறோம், செஞ்சுருக்கிறோம், வந்துருக்கலாம். ஆமாம், வந்திருக்கலாம். காலையில் கூட உட்காந்து இப்போ ஒரு தடவை ஒரு கிளான்ஸ் ஓட்டிகிட்டு வந்தேன். இங்கே வந்து கூட உட்காந்து வருஷம் படித்தேன். இங்கே சொல்லும் போது தான் இந்த பொருள் இப்படி ஒரு அர்த்தம் இருக்கலாம்னு விளங்குது. அம்மாவை ஆச்சாரிய ஸ்தானத்தில் வச்சு காட்டுறாரு இந்த இடத்துல அப்படிங்கிறது இல்லையா. என்று அருளி அண்ணலார் திரு ஆத்தி அணைந்தருளி அமர்ந்து இருந்தார். இப்போ இந்த கருத்து பாருங்கள், நம்ம முன்னாடி சொன்ன கருத்துலேருந்து மாறுபட்டு போச்சு. இப்போ நாட்டார் வழக்கில் இருக்கக்கூடிய நாடக கதையில் ஓடி வந்து அம்மாவை இப்போ என்ன பண்ணுறதில்ல, அவர் அடிக்கிறதோ வேற துன்பப்படுத்தவோ முடியாது இல்லையா. அதுதான் இங்கே இல்லை பாருங்கள். இப்போ இந்த காட்சிகள்லாம் இங்கே வைக்கல சேக்கராட சாமி. சேக்கராட சாமியுடைய நிலையை வேறு மாதிரி இருந்திருக்கு.
விஷயத்தை அவர் புராணத்தை எப்படி ஆராய்ச்சி பண்ணி இருக்காரு பாருங்க. அவர் வர்க்குமார் ஐயா கேட்டது மாதிரி சாமி வராரு, நான் இருக்கிறப்ப வந்திருக்கலாமே, இது ஏன் அவர் ஓட விட்டு தேட விட்டு அப்புறம் வந்து வாசலில் தான் இருக்கார். அப்படி தானே சரித்திரம் அப்படி நடந்திருக்கு. இல்லை ஆக்சுவலாக இது சேக்கரார் சாமி அமைச்ச காட்சி இல்லை, கதையே அப்படி தான் இருக்குது. கதையே இவர் வெளியில் போயிருக்கிறது மாதிரியும் சாமி வந்து அங்கே நின்று கேட்டு அதுக்கப்புறம் அவர் அங்கே இருக்கிற நீ வந்து பாருங்கிறது மாதிரி தான் கதையே வந்திருக்கு. விளக்கம் புரியுதுங்களா? ரெண்டாவது என்னென்னு பண்ணியிருக்கலாம், சரி நீங்கள் உள்ள வேலையை பாருங்கம்மா, நான் நடையில் உட்காந்துருக்கேன் அப்படி சொல்லியிருக்கலாம் இல்லையா? இவர் வீட்டு உள்ளே போவானா, வாசலில் உட்காந்துருக்கலாமே, பந்த கந்தை போட்டிருக்க மாட்டாங்களா? இருக்கும். இல்லை டைனிங் ஹாலில் இருக்கேன், இல்லை அடியார்கள் தங்குறதுக்கு ஒரு தனியாக ஒரு மடம் கட்டி விட்ருக்க மாட்டார் சாமி, ட்ரெஸ் மாற்றிக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு பாத்ரூம்லாம் கட்டி விட்ருக்காங்க இல்லையா? அது மாதிரி இருந்திருக்காதா? அது மாதிரி இடத்துல நான் உட்காந்துருக்கேன், நீ உள்ளே போய் வேலையை பாருங்கம்மா, அவர் வந்தோடனே நான் பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்கலாமே. இல்லை, எல்லாமே திட்டமிட்டு நடக்குது இங்கே. இதுதான் நடக்கணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பொருள் விளங்கணும், அப்படியெல்லாம் பலவிதமான பொருட்கள் எல்லாம் விளங்கி தோன்ற வைக்கிறாருங்க. சிந்திக்க சிந்திக்க ஊறுது. மணிவாசக பெருமான் காலில் தான் நீத்தல் விண்ணப்பத்தில் படித்தேன், விட்டுடுதி கண்டாயில், என் உள்ளூரும் மட்டேனர், உள்ளுக்குள்ளே ஊறக்கூடிய மட்டுன்னார். மட்டுன்னா தேனு. தேனு எங்கே ஊறும்? பூக்குள்ளே தான் வரும். என் உள்ளுக்குள்ளே இருந்து நீ ஊறிக்கிட்டே இருக்க புதுசு புதுசாக. அந்த மாதிரி புராணத்தை படிக்க படிக்க ஒவ்வொரு தடவையும் ஒரு பொருள் வந்துக்கிட்டே இருக்கு பாருங்க, புதுசு புதுசாக வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? ஆமாம், பெருந்தகையை பெறக்கரிய மாணிக்கத்தைனர் தேனையினர். அந்நாளார் திரு ஆத்தி அணைந்து அருளியா மறந்து இருந்தார். திருவாத்தினார் அதுக்கு பேர் சேக்கரார் சாமி. இந்த ஆத்தி மரத்தை போய் பார்த்தீங்கனாலே நமக்கு அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஜிவ்வுன்னு இருக்க மரம். எத்தனையோ சிவாலயத்தில் போகிறோம், எத்தனையோ சரித்திரங்களை சாமி நடத்தி காமிச்சிருக்காங்க. எல்லாம் திருச்செங்கோட்டைக்குள்ளே நுழைஞ்ச ஊரே ஒரு அமைதியாக தான் இருக்க மாதிரி இருக்கும். ஜனங்களை நடமாட்டதே பார்க்க முடியாது. நீங்கள் தனி அதை நான் சொல்கிறது எப்போனா, நீங்கள் திருவிழா இல்லாத நாளில் போனீங்கன்னா தான் இந்த அனுபவத்தை நான் சொல்லிக்கிறேன். திருவிழா இருக்கிறனால ஜேஜேன்னு இருக்கும். திருவிழா இல்லாத நாட்களில் நீங்கள் போனீங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு பரவசத்தை கொடுக்கும், மயான அமைதின்னு வச்சுக்கலாம். கோயில்லையும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் ஒரு அமைதியாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த ஆத்தி மரத்தை பார்த்தாலே ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு படப்படப்பு இருக்க மாதிரி இருக்கும் உள்ளுக்குள்ள. இப்படி தான் வந்திருப்பாரா, இங்கே தான் உட்காந்துருப்பாரா, இங்கே திருத்தணி என்ன நடந்திருப்பாரா, இங்கே அவர் நின்றுப்பாரா, அவருடைய திருவடி இங்கே பட்டிருக்குமா, சீராள தேவர் இங்கே ஓடிருப்பாரா, வந்திருப்பாரா, திருவங்கட்டாமை இங்கே நடந்திருப்பாங்களே, விளக்கு போட வந்திருப்பாங்களே சாயந்தரம் 6 மணிக்கு சாமி பார்க்குறதுக்கு, சந்தனத்தாதியார் இங்கே நடமாடி இருப்பாங்களே, இதெல்லாம் நமக்கு அது உள்ளே தோண ஆரம்பிக்கும். சாமி இப்படித்தான் இந்த வீதியில் நடந்து வந்திருப்பார் இல்லையா அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் நமக்கு அங்கே வராமல் இருக்காது. இதில் எப்படி அது காரணம் என்னென்னா அந்த ஆச்சரியம் தான். நம்மளால் முடியாத ஒரு காரியத்தை அவங்க செஞ்சது. மற்ற எல்லா காரியத்தையும் நம்மளால் முடியாத ஒருத்தவங்க செஞ்சாருன்னா பொறாம தான் போடுவான். நம்ம பொறாமப்படாத ஒரே காரியம் இது ஒரு காரியம் தான், இவர் பண்ண ஒரு காரியம் தான் இல்லையா அப்படி நினைக்கிறார். அதனால் அணைந்து அருளி அமர்ந்து இருந்தார். போயே அந்த இப்போ தான் உத்திராபதி முதல்ல ப்ரெசென்ட் ஆகிறார் அந்த கோயிலுக்குள்ளே நேரடியாக. அப்போ இப்போ இருக்கிற மாதிரிலாம் கோயில் கிடையாதுங்க. கோயில் உள்ள பழங்காலத்துலலாம் பார்த்திங்கன்னா பல்லவர் காலகட்டம், பல்லவர் காலத்துலலாம் கர்ப்பகிரகம், அதுக்கு முன்னாடி ஒரு அர்த்த மண்டபம், அவ்வளோ தான் கோயில். விளக்கம் புரியுதுங்களா? இப்போது நீங்கள் அப்போ சாமி போன காலத்தில் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். அந்த கோயிலுடைய அமைப்பு பாருங்கள். கணபதீஸ்வரர் கர்ப்பகிரகம், அதுக்கு முன்னாடி இந்த மண்டபம், அந்த மண்டபம் மட்டும்தான் கோயில் இருந்திருக்கும். அங்கே இருந்து ஆத்தி மரம் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அது வரைக்கும் ஃபுல் எம்டியாக தான் இருந்திருக்கும். தெரிஞ்சுக்கிங்க. வேறுனா ஒரு சுற்றுமதில் வேணால் சின்னதாக இருந்திருக்கலாம், அவ்வளோதான். விளக்கம் புரியுதுங்களா? இப்போ நிறுத்தி மூலையில் இருக்கக்கூடிய அந்த மடத்தை தான் நாயனாருடைய வீடு இருந்த இடமா சொல்லுகிறார்கள். நிறுத்தி மூலையில் அந்த ஆமாம் அதுதான் வீடு இருந்த இடம் சொல்லுகிறார்கள். நமக்கு தெரியல இல்லையா, அதுதான் ஆதாரம் இல்லை நமக்கு அது. ஆனால் அப்படி வச்சு தான் கொண்டாடுகிறார்கள். அப்படி தான் புராண அடிவுக்கு இருக்குது. இது கொண்டாட்டம் அப்படி தான் இருக்குது. ஆனால் எங்கே இருந்திருப்பான்னு நமக்கு தெரியல. சொல்கிறாங்களா? அது இருக்கிறத வச்சு சொல்லியிருந்திருப்பாங்க தல புராணங்கள்லாம். நமக்கு தெரியல, இந்தளவுக்கு டீட்டெயிலாக நமக்கு காலம் அனுபவிச்சிருக்காது. இந்தளவுக்கு நமக்கு அனுபவிச்சு என்ஜாய் பண்ண வச்சது அந்தளவுக்கே சாமி வச்சுருக்காரு. இது எனக்கு நினச்சி கொண்டு தான். அதனால்
அமர்ந்து இருந்தார். நீரார் சடையார் அடியாரை நேடி எங்கும் காணாது. எங்கள் சாமி ரொம்ப வருத்தமாக இருக்கார். என்ன இன்னைக்கு யாரையுமே காணுமே, அடியாரெல்லாம் யாருமே இல்லையே, திருமுது செய்யாமனா எப்படி இருக்கிறது, ரொம்ப பசிக்குதேன்னு வருத்தப்பட்டுருப்பாரா? சீக்கிரம் சீக்கிரம் வாய்ஸில் போய் சொன்னால் தான் நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிருப்பாரா? இல்லை. அந்த இன்பம் கிடைக்காம இன்னைக்கு போயிடுமோ? இது மாதிரி ஒரு நாளும் நடந்தது இல்லையே. இப்படி ருத்ராட்சதாரண மன்னன் ஒருத்தவங்களோட பார்க்க முடியலையே, திருநெல் தெரிச்சவங்கள ஒருத்தவங்களோட பார்க்க முடியலையே. இது நமக்கு கிடைக்காமலே போயிடுமோ? மணி 1 ஆகிட்டே இல்லையா? 12 ஆகிட்டு, 1 ஆகிட்டு, 1:15 ஆகிட்டு, தேடி தேடி பார்க்குறாரு, யாரையும் காணவில்லை. நீரார் சடையார் அடியாரை நேடி, நேடினா தேடின்னு அர்த்தம். எங்கும் காணாது சீரார் தவத்து சிறு தொண்டரு. சேக்கடார் சாமி கொஞ்சிறார் நாயனார். அப்படியே அவர் சாதாரணால தவத்தை செய்தவர். என்ன தவம்? சாமியை வாசலில் நிற்க வச்சு கேட்க வச்சார்ல. எல்லா ஊர்லேயும் சாமி வீதியில் போவோம் இல்லையா? நாம் என்ன பண்ணுவோம்? சாமி நிற்கிறதுக்கு சொல்லி வைக்கணும். அப்போ தான் சாமி நிற்கும், அப்போ தான் தீவாரத்திலாகவும் திருக்கண் பண்ணலாம். ஆனால் சாமி ஒரு வீதியில் இவர் வாசலில் நின்றுக்கிட்டு இவர் இல்லாதப்போ வந்துக்கிட்டு கேட்குறாரு. அவர் இல்லைன்னா நான் இருக்க மாட்டேங்கிறாரு, நான் அங்கே இருக்கேன் வர சொல்லுங்கிறார். இப்பேற்பட்டதெல்லாம் யார் செஞ்ச உலகத்தில்? யாருமே செய்யலை. சீரார் தவத்து சிறு தொண்டரு மீண்டும் செல்வமன எய்தி. சாமி டிசப்பாயிண்ட் ஆகிட்டார் ஆக்சுவலாக. ஏன்னா என்ன பண்ண முடியும்? தேடவே வாய்ப்பு இல்லை. ஒரு மனசுக்குள்ளே என்னமோ இருக்குது. சரி நம்ம இங்கே தேடுறோம், வழக்கமாக வர அடியா யாராவது வீட்டுக்கு வந்திருந்தானே என்னாரும், அப்படி ஒரு சான்ஸ் இருக்கான்னு நம்ம பார்ப்போம். அப்படியும் ஒரு யோசனை இருக்கும் இல்லையா? ஓடி ஒரு வார்த்தை பார்ப்போம். ஒரு தடவை வீட்டுக்கு ஓடி போய் பார்த்துட்டு வந்துடுவோம். ஓடுறார். அவர் வீடு எப்பேற்பட்ட வீடு? செல்வமனை. செல்வம்னா என்ன? சிற்றம் பழம் ஏத்தும் செல்வம் செல்வமே ஞானசம்பந்தர் இல்லையா? யார் சாமியை கும்பிடுறாங்களோ, யார் சிவபக்தி உடையவர்களோ அவர்கள் தான் செல்வர்கள் அப்படின்னு அர்த்தம். செல்வமனையைதி ஆரா இன்ப மனைவியார்க்கு. கதையெல்லாம் சாமி படிச்சிருக்கா. சேக்கடார் சாமி எவ்வளோ ரெஃபரன்ஸ் பார்த்துருப்பாரு. இந்த நாடகத்தெல்லாம் பார்த்துருப்பார் இல்லையா? ஏன்னா சிறுத்தொண்ட நாயனர் இப்படி மனைவி அடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க நாடகத்தில். அல்ல இப்படி வைக்க முடியாது. எங்கள் நாயனார் என்ன அப்படியா இருப்பார்? இந்த இடத்துல சாமியை சேக்கடார் சாமி நாயனாருக்கும் அவருடைய மனைவியாக சிறுத்தொண்ட நாயனருக்கும் என்ன உறவு இருக்குங்கிறத காட்டுறாரு பாருங்க. இன்ப ஆரா இன்பம்னா என்னங்க? முக்தின்னு அர்த்தம் இல்லையா? முக்தியை கொடுக்க போகிற மனைவின்னு அர்த்தம் இல்லையா? ஆரா இன்ப மனைவியார். உலகியல் அர்த்தம் எப்பொழுதும் அவரிடத்து இன்பத்தை பெறுகிறார்னு அர்த்தம் ஆகுது. அது ஆறா இன்பமா? இல்லையே. அப்போ முக்தி தானே ஆறாத இன்பு. ஆறாமுதே என் ஐயாரன்னே என்றென்றே நானரற்றி நைகின்றேனேன்னார் அப்பர் சாமி. அதான் மலை போற்றினார். ஆறா இன்பம் அருளும் மலை போற்றினார். அது முத்தி இன்பம் தான். முத்தி இன்பத்தை யார் கொடுப்பா? ஆச்சாரியன் தான் வாங்கி கொடுப்பான் இல்லையா? அதனால் போட்டார். அந்த வார்த்தைகளை எப்படி பொருந்து உட்காருது பாருங்கள். சைவ சித்தாந்தத்தோடு புராணம் எப்படி உட்காருது பாருங்கள். அந்த பொருத்தங்களோட ஆரா இன்ப மனைவி யார்க்கு இயம்பி அழிவு எய்திட. அந்த அம்மா அவங்க ஆர்வமாக இருக்காங்க நாயனார்கிட்ட. ஏன் கஷ்டப்படுறீங்க? அடியார் வந்திருக்காங்க, போய் அழைச்சிடுவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க. ஆனால் அவங்களுக்குள்ள அப்போ கூட பாருங்கள் அவங்க பதிவிரதை. தன்னுடைய வீட்டுக்காரரை ஏற்று பேச மாட்டாங்க. அவர் வார்த்தை சொன்னால் ஏற்று பேச மாட்டாங்க. அதனால் அவர் சொல்கிற வரைக்கும் அமைதியாக தான் இருக்காங்க பாருங்கள். அவங்க என்ன சொல்கிறார்? என்ன திருவெங்காட்டு நங்கை எப்படி கூட்ட? நங்காய் என்ன கூப்பிட்டுருப்பார். இவ்வளோ இப்போ முழு பேர் யாரும் வச்சு கூப்பிட்றான். நங்காயின்னு கூப்பிட்டாருன்னு வச்சுப்போம் நம்ம. நங்காய் இது என்ன தவம் நரம்போடு எலும்பணிந்து கங்காளம் தோல் மேலே காதலித்தான் காணேடி அப்படிங்கிற அவரே நங்காய் அப்படின்னு கூப்பிட்டாரு மனைவி பார்த்து. என்னடி இன்னைக்கு ஒரு அதிசயமாக இருக்குது. நம்ம ஊரில் எவ்வளோ அடியார்கள் வருவாங்க, நம்ம வீட்டுக்கு தேடி தேடி வருவாங்க எல்லாரும். இன்னும் யாரையுமே காணும் ஒரு நாள் கூட.
சாப்பாடெல்லாம் யார் சாப்பிடுவா? பூஜை எப்படி இன்றைக்கி நடத்துறது? மாயேஸ்வரி பூஜை எப்படி நடத்துறது? யாருமே வராமல் போயிடுவாங்க போல் இருக்கே, மணி நேரத்துக்கு நடத்த முடியாது போல் இருக்கே, நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியலையே. அழுவுறார். அழிவு எய்தி அப்படின்னார். எம்பி அழிவு எய்திட அவரும் அம்மா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. சாமி அப்படி நினைக்காதீங்க, பெருமானே எஜமானரே அப்படி நினைக்காதீங்க, நீங்கள் வருத்தப்படாதீங்க. நீங்கள் வருத்தப்பட்டால் என்னால் தாங்க முடியாது பெருமானே. நீங்கள் விரும்பக்கூடியவர் ஒருவர் எழுந்தர் இருக்கிறார் இங்கே அப்படிங்கிறாங்க அம்மா. அவர் எப்பேற்பட்டவர்? பார் ஆதரிக்கும் திருவேடம் அப்படின்னாங்க. அவர் போட்டிருக்க திருவேடம் எப்பேற்பட்டது? உலகமெல்லாம் வணங்கக்கூடிய திருவேடம் அது. பாராதரிக்கும் திருவேடத்து ஒருவர் வந்தபடி பகர்ந்தார் அப்படின்னார் இல்லையா? வந்திருக்கார் ஒருத்தர்னார். வந்திருக்கார் எப்படிப்பட்டவர்?